புட்ட தூக்கம் கூட வர மாட்டேங்குது. கண்ணு ரெண்டும் ஜிவ்வு ஜிவ்வுன்னு எரியுது. எனக்குள்ள பயம் பதட்டம்னு எல்லாமே அதிகமாயிக்கிட்டே இருக்கு. சாவு எந்த ரூபத்துல வரும்னே தெரியல. பயத்துல இப்பவே பாதி உயிர் போயிடுச்சு. ஒரு ஜடம் போலதான் நானே சுத்திட்டு இருக்கேன். அதுக்காக தான் என் கையில துப்பாக்கின்னு ஒண்ணு இருந்தா யாரும் என்ன நெருங்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, யாராவது என்ன கொல்ல பார்த்தா அந்த நொடியிலேயே நான் அவங்கள கொன்னுடுவேன். யாகம் வளர்த்து மந்திரம் சொல்லி இத்தனை மணி நேரம் தவம் இருந்து கேக்குறேன். ஆனா நீ எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. ஆவுடை அப்பன் வீட்டுல இருக்கிற அந்த அதீத சக்தி என்னன்னு எனக்கு காட்டு. அந்த சக்தி என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அதை எனக்கு காட்டு காட்டு. இப்ப எனக்கு காட்டு போறியா இல்லையா? காட்டு. சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன் பாதுகாப்புக்கு மாயாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நாம கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டும் பத்தாதுதான். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா நானே உனக்காக ஒரு நல்ல கண்ணை வாங்கி கொடுத்திருப்பேன்ல. இந்த ராத்திரி நேரத்துல நீ இப்படி இங்க தனியா வந்து கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லைல்ல. டேய் ஜனா, மாயா தான போன் பண்றா. அண்ணா ஸ்பீக்கர்ல போடுங்க. உங்க வீட்ல இருக்கிற சக்தி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அது என்ன சக்தி? மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச சாதாரண சக்தி இல்ல. அது சாமி, அம்மன், அம்மனோட சக்தி. என்ன சொல்ற? ஆமா, உங்க வீட்ல இருக்கிறது உக்கரமான ஒரு அம்மனோட சக்தி தான். எதை வச்சு அப்படி சொல்ற நீ? காட்டுல புத்து இருக்கிற என் இடத்துல யாகம் வளர்த்து பூஜை பண்ண. உங்க வீட்ல இருக்கிறது ஒரு அம்மனோட சக்தி தான். நீங்க அதை என்னன்னு போய் பாருங்க. நாங்க இப்ப வீட்ல இல்ல, வெளில இருக்கோம். சரி, அப்ப உடனே வீட்டுக்கு போய் பாருங்க. அந்த அம்மனோட சக்தி அங்க இருக்கும் போது நான் அங்க வந்தா என்னோட வெறியை என்னால கட்டுப்படுத்த முடியாது. என் வேஷம் கலைஞ்சிரும். சரி சரி, நாங்க இப்பவே போறோம். சீக்கிரம் போங்க. வீணா, நாம இப்பவே வீட்டுக்கு போலாம். வா, சீக்கிரம் கிளம்பு. சரி மாமா, வாங்க எல்லாரும் போலாம். நான் வரேன். வாங்க போய் தேடுவோம். அண்ணே, நம்ம வீட்ல அம்மன் இருக்கிறதா மாயா சொன்னா. அம்மன் இருந்தா
அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? என்னங்க, இங்க ஏதாவது வித்தியாசமா தெரியுதான்னு பாப்போம். இல்ல யாராவது புதுசா வந்திருக்காங்களான்னு பாப்போமே. சரி வாங்க, எல்லாரும் போய் தேடி பார்ப்போம். வாங்க. டாக்டர். டேய் அர்ஜுன், அப்பா. டேய் ஜனா, அண்ணே. வீட்டுல ஒரு இடம் விடாம போய் தேடுங்க. சீக்கிரம் போங்க. சரி. சரிப்பா. சீக்கிரம் வாங்க. என்ன? அப்பா, ஆ, மாயா சொன்ன மாதிரி இங்க யாருமே இல்ல. மாமா, மாயா காரணம் இல்லாம சொல்லிருக்க மாட்டா. எனக்கு பயமாவே இருக்கு. ஏங்க, ஒருவேளை பூஜை ரூம்ல இருக்கிற சாமியை தான் சொல்லிருப்பாளோ? அப்பா, பூஜை ரூம்ல சாமி படம் எப்பயுமே தானே இருக்கு. அதை ஏன் அவ சொல்ல போறா? ஒருவேளை தெய்வ சக்தி நிறைஞ்ச எந்திர பதிஞ்ச தகடு ஏதாவது இருக்குமோ? நமக்கு தெரியாம யாரு அப்படி ஒரு தகடை கொண்டு வந்து வைப்பா? ஆ? ஒருவேளை பூஜை ரூம்ல இருந்து யாராவது மந்திர துணி எடுத்திருந்தா? பெரியவரே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஆ? எதுக்கும் போய் பார்ப்போம். வாங்க. நான் தான் சொன்னேனே பெரியவரே, காலையில துர்கா பூஜை பண்றதுக்கு இங்க வந்தா. துணி போட்டு மூடி இருக்கிறத பார்த்துட்டு அவ எடுக்க போயிட்டா. என்னது இது? பூஜை ரூம துணி போட்டு மூடி இருக்காங்க. யாரு பண்ண வேலை இது? ஏய் துர்கா, ஏய் என்ன பண்ற நீ? அத்தை, யாரோ பூஜை ரூம துணி போட்டு மூடி இருக்காங்க. யாரோ இல்ல, பெரியவர் தான் இந்த துணியை கொடுத்து மூடி வைக்க சொன்னாரு. பெரியவர் மூடி வைக்க சொல்லிருக்காரா? எதுக்கு பூஜை ரூம துணியால மூடி வைக்கணும்? இது சாதாரண துணி இல்ல, மந்திர துணி. மந்திர துணியா? ஆமா, பெரியவர் வெளியூர் போயிருந்தப்போ அந்த ஊர் கோயில் குருக்கள் இந்த மந்திர துணியை கொடுத்து பூஜை அறையில இருக்கிற சாமிக்கு சாத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாராம். அதுக்காக தான் இந்த துணியால இத போத்தி இருக்கு. அப்புறம் பூஜை பண்ணும்போது கூட மந்திர துணியை விளக்க கூடாதாம். இது ஏதோ ஐதீகமா. பௌர்ணமி வரைக்கும் இப்படியே இருந்தா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதாம். ஓ, அப்படியா? நல்ல வேலை அத்தை சொன்னீங்க. இல்லைன்னா நான் இதை எடுத்திருப்பேன். சரி, நான் இப்படியே நின்னு சாமி கும்பிட்டுக்கிறேன். ஆ, கும்பிடு. ஏங்க, ஒருவேளை இந்த துர்கா, கனகா இல்ல கௌரி மேல அம்மன் வந்து இறங்கிருப்பாளோ? அதத்தான் மாயா வீட்ல அம்மன் இருக்குன்னு சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, அண்ணி சொல்றதும் சரிதான். அப்படி கூட இருக்கலாம்ல. ஆ. ஆனா இப்போ அந்த 3 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே.
எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்கணும்னு நினைச்சேன். பூஜை ரூம்ல சாமி தெரியாத மாதிரி யார் இந்த துணியை வச்சு மூடி போட்டா? நான் காலையில பார்க்கும்போதே இப்படிதான் இருந்தது. ஏய், எல்லாம் காரணமா தான் மூடி இருக்கு. அப்புறம் துர்கான்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் இருப்பாங்களே, அவங்க எங்க? நான் பார்க்கல. ஏய், ஏய் என்ன பாட்டுக்கு போறா? என்னங்க, இந்த குட்டி பிசாசு மேல சாமி வந்ததா தெரியல. வாங்க, அவளுங்களை போய் பார்க்கலாம். வாங்க. துர்கா, துர்கா, என்னாச்சு? அம்மனை நேர்ல பார்த்ததும் அசந்து போயிட்டீங்களா? ஆமா.
ஐயா, நோன்பு ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க கோவில் பக்கமே வரலையா ஐயா? பெரியப்பா, ஆ, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். நீங்க வேலையா இருக்கிறது தெரிஞ்சுதான் அந்த கனக துர்க்கையே உங்க வீட்டுக்கு வந்துட்டா. என்ன சொல்றீங்க? ஐயா, இன்னும் 4 நாளைக்கு கனக துர்கா அம்மா உங்க வீட்டுல தான் இருக்க போறா. ஏன் 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 எதனால? பெரியய்யாவுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். பெரியய்யா, தை பௌர்ணமி நோன்புக்கு மண்டகப்படி கும்பிடுறவங்க வீட்டுக்கு 4 நாளைக்கு பூஜை புனஸ்காரம்னு அமர்க்கலமா இருந்துட்டு 5ஆம் நாள் தான் தன்னோட சன்னதிக்கே திரும்பி போவா. இது நம்ம ஊரு வழக்கம் தானே? ஆமா, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நானும் தூரி ஆடுறேன்னு சொல்லி விரதம் இருந்து வேண்டிட்டு இருக்கேன். என்னங்கய்யா, வேலை நெருக்கடியில எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போட்டிருக்க? இல்ல இல்ல, எனக்கு ஞாபகம்லாம் இருக்கு. சில பிரச்சனைங்க, அதனால இன்னைக்குங்கிறத நான் மறந்துட்டேன். அம்மன் வீட்டுக்கு வந்துட்டாள்ல, இனிமே உங்க பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். ஆனா என்ன, இனிமேதான் பெரியய்யாவுக்கு டென்ஷனும் பிபியும் அதிகமாக போகுது. ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டுக்கு அம்மன் வந்து இருந்துட்டு தான் போறா. அப்பெல்லாம் அண்ணனுக்கு என்ன டென்ஷன் பிபிலாம் அதிகமாகுதா? அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. அதுக்கு சொல்லல, அம்மன் வீட்ல இருக்கிறப்ப 6 கால பூஜை பண்ணணும், வீடு சுத்த பத்தமா இருக்கணும், சைவ உணவை தான் சாப்பிடணும். மனசுல கெட்ட எண்ணங்கள் உதிக்காம பாத்துக்கணும். இதெல்லாம் பெரிய கடைப்பிடிப்பாரு. ஆனா அவரை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால சாமி சன்னதிக்கு திரும்பி போற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அத சொன்ன. வீட்டுல இருக்கிற சாமி படமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சா கோவில்ல இருக்கிற அம்மனியை கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறியா? நம்மளோட மூவ் தெரிஞ்சுதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அம்மனை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைங்க. வாங்க. போங்க போங்க போங்க. ஐயா, 4வது நாள் நாங்களே வந்து அம்மன் சிலைய கோவிலுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். நல்லது, போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வாங்கய்யா, வாங்கப்பா வாங்கப்பா.
உடனே தான் ஃபோன் பண்றா. அண்ணா ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோம் மாயா. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? எங்க அம்மனோட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுதா? ஆ தெரிஞ்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சு சொன்னேன்னு பாத்தீங்கல்ல? உங்க வீட்ல இருந்து உங்களை ஆட்டி படைக்கிறது அந்த சக்தி தான். அந்த சக்தி தான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாயாவா இருக்க விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வெறி ஏறினது கூட அந்த அம்மன் சக்தி தான் காரணம். இப்போ அது எந்த உருவத்துல இருக்கு? மனுஷ உருவத்திலயா இல்ல வேற ஏதாவது உருவத்துல வந்திருக்கா? அது என்ன உருவத்துல இருந்தாலும் உடனே அதை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க. நீ சொல்ற மாதிரி அதை உடனே அப்புறப்படுத்த முடியாது. ஏன் அப்புறப்படுத்த முடியாது?